மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பல்லாரி 3 முந்திரி பருப்பு ஸ்பைசஸ்ஸு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இது ஆறவும் இதோட ஒரு 13 வத்தல் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பல்லாரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 சின்ன சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள், நம்ம அரைச்செடுத்த பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் 5 நிமிஷம். இப்போ நம்ம கழுவுன மட்டனை உள்ளே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருவோம். நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ கிரேவி தான் பண்ண போகிறனால தண்ணி அளவாக சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு சுவையான மட்டன் கிரேவி ரெடி. இது சாதத்துக்கு, புரோட்டாவுக்குலாம் நல்லா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.